ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃப்ளவர் சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மினி சமோசாவில் ஒரு டைப் ஆஃப் ரெசிபி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ரொம்பவே ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு மைதா மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மைதாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் மைதா மாவுன்றது நான் 200 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இந்த மாதிரி நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமம் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பெல் ஆட் பண்ணிக்கலாம். இது 3மே நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அது 3மே சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா உடம்புக்கும் நல்லதும் கூட, செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக நான் சீரகமும் ஓமமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவாக ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செமி சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணணும். அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். இப்போ வந்து ஒரு 7 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து வச்சுட்டு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதையும் வந்து ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் நெழுகலாக இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டியில் நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் பூரிக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவில் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை கட் பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்து விட்டுருங்க. இப்போ வந்து இன்னொரு சப்பாத்தி ஷீட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட்டில் அதை அப்படியே வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து 2 சைடும் மூடிக்கலாம். உள்ளுக்கு வந்து பொட்டேட்டோ மசாலா இருக்கிற மாதிரி 2 சைடும் சப்பாத்தி ஷீட் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பீஸ் போட முடியும். அதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடெலாம் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்க மசாலா வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி கட்டையை மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன ஸ்கொயர் எடுத்து
ஆப்போசிட்டில் இருக்க 2 எண்டையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க 2 எண்டையும் வந்து இந்த மாதிரி பின்னாடி ஷேப்பில் நல்லா அமைக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் பட் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் பட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி இருக்க 2 எண்டையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க 2 எண்டையுமே வந்து பின்னாடி இந்த மாதிரி வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியை வந்து இந்த பொட்டேட்டோ மசாலாவோடய ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம தேய்க்கும் போது மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கு மேலே வந்து சப்பாத்தி ஷீட் வச்சு தேய்ச்சிட்டிங்கனாலும் ரெடி ஆயிரும். எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணும் போதே கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து முன்னாடி ஆட் பண்ணலை, அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் ஒரு 20 பொரிச்சு எடுக்கலாம் நல்லா தாராளமாக. இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படின்னா தான் ஈக்குவலாக வந்து ஈவனாக வேகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நிறையா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் நல்லா கம்மியான பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும், க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது லைட்டாக வந்து எல்லோ கலர்லேருந்து மாறும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம். அது நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாஸு, க்ரீன் சட்னி இதை வச்சு சாப்பிட்லாம். சாஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு க்ரீன் சட்னி வேணும்னா அதுக்கும் நான் லிங்க் தரேன். ஜவ்வரிசி வடையோடு நான் சேர்த்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சூப்பரான ஃப்ளவர் சமோசா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.